சொல்லு மூக்கு. தலைவரே, நம்ம வரா மேட்ர யாரோ அதிகாரத்தை போட்டு விட்டாங்க. அவங்க உங்க வீட்டுக்கு ரைடு வந்துருக்காங்க. நாக்கு பூச்சி மூஞ்சி, இருடா நசிக்கிறோம் உன்னை. இவன் எங்க போறான்? அப்போ அவன் வீட்டில் வைக்கிறது தான் கரெக்ட். அம்மா உத்தர இல்லை? அண்ணன் வெளியே போயிருக்கு. நான் திட்டானி, அவரோட ஃப்ரெண்டு தாம்மா நான். சொல்லுங்க அண்ணன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அது என் வராகம். அதை ஒரு 5 நாளைக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கன்னு என் கல்யாணத்துக்கு சீர் வச்சே கொடுத்தாங்கம்மா. இந்த அதிகாரிங்க ரைடு கீடுன்னு வந்து அதை எடுத்துன்னு போயிட்டானுங்கன்னா எனக்கு கல்யாணமே நடக்காதுமா. அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரம் அதை நீ பார்த்துக்கிட்டா போதும். என்னம்மா? அதுக்கு என்னண்ணே, நம்ம வீட்டில் வச்சுட்டு போங்க. சரிம்மா. அப்புறம் அது இங்கே இருக்கிறது உன்னை தவிர மற்றவங்க யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? மா, ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தாம்மா தெரியும். அதே மாதிரி ஒரு ஆணு மனசு ஒரு பொண்ணுக்கு தாம்மா புரியும், புரியுதா? எடுத்துன்னு வந்துட்டுமா? போய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. சும்மா விடக்கூடாது அவனை. ஏய் திட்டானி, வெளியே வாடா. ஏய் திட்டானி, ஏய் திட்டானி. காணமாப்பா. ஹலோ, எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லு. திட்டானி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாருண்ணே. திட்டானி அங்க வந்தானா? யார கேட்ட அங்க போனா? ஆமா, வந்து பன்னிக்குட்டி கொடுத்துட்டு போனாரு. பன்னிக்குட்டி அங்க இருக்கா? ஆமாண்ணே. ஆனா யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஏய் திட்டானி, உன்னை உடைச்சி பட்டாணி கேட்க விட மாட்டேன்டா. ஏய் வாங்க, லெட்ஸ் கோ. ஏப்பா, போகையில ஒரு பன்னீர் சோடா குடிச்சிட்டு போமா. பன்னியை பிடிக்காம வச்ச தண்ணியை கூட குடிக்க கூடாது. அப்ப சொல்ல நீ குடிக்கலாமா? என்ன வாராகி அப்பா மேலே இருக்காரு? சார் வணக்கம் சார். என்ன தேடுறீங்க? யார் நீ? திட்டானியா? ஆமா சார். பண்ணி வளர்க்குறியாமே? பெட்ரூம் எல்லாம் எவனா பண்ணி வளர்ப்பானா சார்? அறிவு கட்ட தரமா பேசினுக்கிறீங்க. நீ பண்ணி வளர்க்குறதா எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. உங்களை எப்படி சார் நான் எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறோம், எங்கேயுமே இல்லை சார். ஓ, தப்பான இன்ஃபர்மேஷன் போல இருக்கு. பட் உன்னை பார்த்தா மிருகங்களோட வளர்ந்த மாதிரி தானே தெரியுது. மகனே, ஏதாவது தெரிஞ்சது 6 மாசம் உள்ள தூக்கி வச்சிருவேன். சரிங்க சார். புரியுதா? புரியுது சார். வாங்க சார். வீடு தேடி வந்த ஆபீசரு ஒரு கப் காபி சாப்பிட்டு போங்க சார். சக்கரை கம்மியா எடுத்துட்டு வா. பால் இல்லை சார். உங்களுக்கு எப்படி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் சார். கிளம்புங்க. மகனே, நீ மாட்டுவேன். மூஞ்ச போய் திரிப்புடிங்க விட்டு ஆட்டா பா மாதிரி. சார் உள்ள செக் பண்ணும்போது பீரோ கீரோல எதுவும் கை உள்ள இல்லை சார். பொருள் அப்படியே இருக்குல்ல? செய்யறோம். நீலா எங்க? கொட்டத்துல இருக்கு. எங்க கொண்டு போற? வந்து சொல்றேன். ஏய், இது அவர் கல்யாணத்துக்காக வச்சிருக்காராம். அதெல்லாம் எனக்கும் தெரியும், நீ நகரு. இதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் கல்யாணமே நடக்காம போயிடும். நீ இதை என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு போ. ஐயோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. என்ன சத்தம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பா, திட்டானி இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் கல்யாணத்துக்கு சீதனமா வச்சிருந்த பன்னிக்குட்டியை என்கிட்ட பார்த்துக்கொண்டு கொடுத்துட்டு போனாரு. இவன் அதை என்னமோ பண்ண போறான்ப்பா. ஏண்டா, நமக்கு எதுக்குடா அடுத்தவங்க சாபம்? நான் வந்து டீட்டெயிலாக சொல்றேன். இதுக்கு ஒன்றும் ஆகாது, நான் கேரண்டி. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி போ. அப்பா, ஐ லவ் யூ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போ.
என்ன இவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? வண்டி எடுப்பா நீ. நான் பாத்துக்கிறேன் சீக்கிரம். வண்டி எடு, நகரு, நகரு, நகரு. ஏறு புஷ் வண்டி எடு, வண்டி எடு. ஏய், பைக் வச்சிருக்காங்க, நீங்க முன்னாடி போங்கப்பா. போ ரொம்ப நன்றிம்மா. எத்தனைம்மா? இல்லண்ணே அண்ணன் பன்னிக்குட்டி எடுத்துட்டு போயிடுச்சு. எத்தனை போயிட்டானா? ஏமா உங்ககிட்ட நான் பச்சு சொன்னேன், என்னம்மா இது மாதிரி பண்ணிட்டேன்? இல்லண்ணே அண்ணன் ஒன்றும் பண்ணாது. என்ன பண்ணாது? அவன் வராது வண்டியில் வச்சு இடிக்க பிளான் பண்ணுகிறான். அதனால தான் அவன் வீட்டில் வச்சேன், என் வீட்டில் வைக்காம. சொன்னல பூனை கிட்ட காப்பாற்றி புலிகிட்ட கொடுத்த கதையாகி போச்சு. அதெல்லாம் கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துருவான்பா. நீ யார்? அவன் தம்பியா? அவங்க அம்மாவோட புருஷன். அவங்க அப்பனா? இந்த பாரு இப்போ எங்கே போய்க்கிறான் அவன்? போதுல நிப்பாட்டு. சீக்கிரம் பன்னிக்குட்டி இறக்கிட்டு வா. நீ வாயா சீக்கிரம். சீக்கிரம் வேகமா எடு.